ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் மோகன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நிஃப்டி இண்டெக்ஸ் அப்புறம் வந்து ஆப்ஷனோட லெவல்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட இண்டெக்ஸ் லெவல்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஹ் இன்னைக்கு வந்து பிவோட் லைன் ஆக்டிவ் ஆகுது பார்த்தீங்கன்னா 23,947. இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகேங்களா? இது ஒரு பியூர் லைன் மாதிரி இருக்கும். இந்த இடத்துல டச் ஆச்சுன்னா அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா இங்க இருந்து மார்க்கெட் கீழே வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி 23,819. ஓகேங்களா? இந்த இடத்துல ஓப்பன் ஆச்சுன்னா இங்க இருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். இது வந்து நல்லா செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட் மிடில் ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல இங்க இருந்து அந்த கிரீன் லைனை டச் ஆச்சுன்னா அங்கிருந்து ஒரு ரிவர்சல் கொடுக்கும். ஓகேங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸா செயல்படும். ஓகேங்களா? இந்த இடத்துல டச் ஆச்சுன்னா கீழே வர ஆரம்பிச்சிடும். 23,779ன்றது பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். இந்த இடத்துல வந்து இங்கேருந்து கீழே வர ஆரம்பிச்சதுன்னா இந்த இடத்துல டச் ஆயிடுச்சுன்னா மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இது நல்ல ஒரு சப்போர்ட்டா ஆக்டிவ் ஆகும். இந்த ப்ளூ லைன் என்ன ஆகும்னா இந்த ப்ளூ லைனுக்கு மேலே கிராஸ் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? இந்த அப் ட்ரெண்ட் எப்படி போகும்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆகும்னா ஒரு ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகும். ஓகேங்களா? அதே மாதிரி கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வந்து இந்த ப்ளூ லைனை பிரேக் ஆச்சுன்னா கீழே பிரேக் ஆயிட்டு அதுக்கு முன்னாடி வந்து இந்த இடத்துல வந்து டச் ஆயிட்டு இங்கேருந்து கீழே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இதுதான் நடக்கும். ஓகேங்களா? நீங்க செக் பண்ணி பாருங்க, உங்களோட சார்ட்ல வந்து டிரா பண்ணிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் ஆப்ஷன் லெவல்ஸ் வந்து பார்க்கலாம். நிஃப்டி ஆப்ஷன் லெவல்ஸில் பார்த்தீங்கன்னா 104 வந்து ஒரு பிவோட் லைனாக ஆக்டிவ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து 23,900 கால் ஆப்ஷன், 23,900 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா? இது வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரஸியா இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? இப்போ மிடில் ஓப்பன் ஆகுதான் என்ன ஆகும்னா இங்க இருந்து ஓப்பன் ஆகி கீழே வர ஆரம்பிச்சிடும். இந்த 52க்கு இந்த சைடு என்ன ஆகும்னா 203க்கு போகும். ஓகேங்களா? இந்த 203 இந்த சைடு போச்சுன்னா இங்க வந்து 52 டச் பண்ணிட்டு மேலே இங்க இருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஒருவேளை 52 கிராஸ் பண்ணி கீழே போச்சுன்னா என்ன நடக்குன்னா நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ் அதிகம். அப்போ 203 மேலே நல்லா போச்சுன்னா மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? சரி, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகி இது 204 போச்சுன்னா என்ன நடக்கும்னா இங்கே 52 வர ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து மார்க்கெட் வந்து இந்த 52க்கு டெஸ்ட் பண்ணிட்டு மேலே போக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஓகேங்களா? இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ஆக்டிவ் ஆகும். செக் பண்ணி பாருங்க, உங்களோட சார்ட்டில் வந்து ட்ரா பண்ணிட்டு இது எப்படி அக்யூரஸி இருக்குன்னு சொல்லிட்டு ட்ரா பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சரி, இது வந்து பார்த்தீங்கன்னா 23,900 புட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 23,883ல க்ளோஸ் ஆயிருக்கு. அதனால இது வந்து ஒரு அர்த்த மணியா வச்சு நம்ம போட்டிருக்கோம். ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23,800 கால் ஆப்ஷன், 24,000 புட் ஆப்ஷன் இந்த மணியில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா? இது எப்படி இருக்கும்னா மார்க்கெட் மிடில் 161 ஓப்பன் ஆச்சுன்னா 261 போகும். இந்த சைடு என்ன ஆகும்னா 161 டச் ஆகி கீழே வந்து 64க்கு வந்துடும் சப்போர்ட்ல. இங்க இருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும் மார்க்கெட். ஓகேங்களா? அதே மாதிரி தான் 261 இங்கே போயிடுச்சுன்னா இந்த சைடு என்ன ஆகும்னா 64ல வரும். 64 டச் ஆச்சுன்னா இங்க இருந்து மேலே போக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இல்ல இந்த 261 மேலே போயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்ல ஒரு டவுன் போறதுக்கு சான்ஸ் அதிகம். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த சைடில் 261 கிராஸ் பண்ணி மேலே போச்சுன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ட்ராப் பண்ணி உங்கள் சார்ட்டில் லெவல்ஸை ட்ராப் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.